இந்த சைட் மல்டிபிள் டைம் AdSenseலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 டைம் அப்ளை பண்ணப்போ இந்த சைட்டு லோ வேலி கடன் சொல்லி ரிஜெக்ட் ஆச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டைம் நான் 2 டைம் அப்ளை பண்ணப்போ பாலிசி வெளிச்சம்னு சொல்லி ரிஜெக்ட் ஆச்சு. அந்த பாலிசி வெளிச்சம் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி இந்த சைட்டுக்கு அப்லோட் எடுத்துன்னு இந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ நான் 1 இயருக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இப்போ தான் நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இது AdSenseலேருந்து வந்த மெயில். நான் பிரச்சனையை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணேன். 1 டேயில் எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. இந்த சைட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மந்த்து தான் இருக்கும். அதுக்குள்ளேயே எனக்கு 10 வாட்டிக்கு மேலே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆகும்போது சரி புது போஸ்ட்டு போட்டுட்டு நான் அப்ளை பண்ணப்போ ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த சைட்டில் மொத்தமாக 17 போஸ்ட்டு போட்டேன். 17 போஸ்ட்டு போட்ட பிறகு இந்த சைட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சரி ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லி இந்த சைட்டில் ஆடிட் பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த சைட்டில் போட்ட போஸ்ட்டில் தான் பிரச்சனைன்னு. போஸ்ட்டில் என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ நினச்சிட்டேன்னா போஸ்ட் என்ன போடணும்னு தெரியாமல் பழைய பிளாக்லேருந்து எடுத்து காப்பி பண்ணி போட்டேன். அப்படி ஒரு 7-8 போட்டு வச்சிட்டேன் போஸ்ட்டு. அந்த போஸ்ட்லாம் எப்படின்னா இருந்துச்சுன்னா சும்மா ஏனந்தானு ஒரே பேராவாக ஒரு சப்ஹெட்டிங் இல்லாமல் ஒரு டீட்டெயிலாக இல்லாமல் சும்மா ஏனந்தானே இருந்துச்சு. போட்ட டைட்டிலுக்கு உள்ள கண்டென்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. சரி அதான் பிரச்சனை சொல்லி அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாதி போஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்க போஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டேன். ஒரு 7-8 போஸ்ட் மட்டும் வச்சுருந்தேன். அந்த போஸ்ட்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உள்ள டீட்டெயிலாக எழுதி வச்சுருந்தேன். மொத்தமாக 8 போஸ்ட் இருந்துச்சு கடைசி அப்ளை பண்ணும்போது. அப்புறம் ஒரு போஸ்ட்டை மட்டும் ரைட் பண்ணிவிட்டு மொத்தமாக 9 போஸ்ட் வச்சுட்டு சைட்டுக்கு அப்ளை பண்ணேன். AdSenseல் அப்ளை பண்ண 1 டேலே எனக்கு AdSense அப்ரூவல் ஆயிடுச்சு. ஓகே, சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. சைட்டு பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். மேக்ஸிமம் AdSenseல் சைட் ரிஜெக்ட் ஆக காரணமே நம்ம யூஸ் பண்ணுற தீமு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம போடுற போஸ்ட்டு தான். போஸ்ட்டை மட்டும் கரெக்டாக ரைட் பண்ணிட்டாலும் சைட்டில் பிரச்சனையே இருக்காது. நான் இது வரைக்கும் நிறைய சைட்டு பார்த்துருக்கேன். அந்த சைட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னா போஸ்ட்டில் தான் பிரச்சனை இருக்கும். போஸ்ட்டில் என்ன பிரச்சனைனா நம்ம ஓல்டு நியூஸு அப்புறம் ஓல்டு அப்டேட்டு அது சொந்தமாக முன்னாடி ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டு போஸ்ட்லாம் அப்படியே வச்சுருப்போம். அந்த போஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னா ப்ராப்பராக ரைட் பண்ணாமல் கொஞ்சம் நார்மலாக அப்போ தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எழுதி வச்சுருப்போம். நம்ம அப்போ போட்டதுக்கும் இப்போ போடுற போஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். நம்ம கொஞ்சம் நிறையா டீட்டெயிலாக எழுதி வச்சுருப்போம். நம்ம பழைய போஸ்ட்லாம் நம்ம அப்டேட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். இப்போ அதில் தான் பிரச்சனை இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா அந்த போஸ்ட்லாம் எடுத்து கொஞ்சம் இப்போ கரண்ட் டெண்டரில் உள்ள மாதிரி கொஞ்சம் ரைட் பண்ணணும். நம்ம அப்படி விட்டுறக்கூடாது. அடிக்கடி எடுத்து புதுசு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே விடுறது தான் பிரச்சனை ஆகுது AdSenseல். நம்ம முன்னாடி போட்ட போஸ்ட்லாம் இப்போ எடுத்து அப்டேட் பண்ண முடியலன்னா பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா அந்த போஸ்ட்லாம் டெலிட் பண்ணுறது தான். டெலிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதுசாக எடுத்து ஏதாவது போஸ்ட்டு போட்டுட்டு AdSenseக்கு அப்ளை பண்ணால் ஈஸியாக AdSense கிடச்சிரும். அடிக்கடி உங்கள் சைட்டில் நியூ போஸ்ட்லாம் போட்டுகிட்டே இருங்க. போஸ்ட்லாம் அடிக்கடி எடுத்து அப்டேட் பண்ணுங்கள், இல்லாட்டா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி பண்ணியிருந்தால் ஈஸியாக AdSense அப்ரூவல் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தீம் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி வேணுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.